ஆடுலாம் நிறையா இருக்கு. ஆனா ஆடு ஒரு அம்மா நிக்குது, யாருன்னு கேட்டு பார்க்கும். ஏங்க, ஆட்டுக்காரங்க யாருங்க? என்ன பார்த்தா ஆட்டுக்காரங்க மாதிரி தெரியலையா? நீங்க ஆட்டுக்காரங்களா? ஆமா. என்ன சொல்றீங்க? இப்ப எதுக்கு மரத்தை சுத்திட்டு வர? ஏங்க நீங்க ஆடு மேய்க்கிறீங்களா? ஆடு மேய்க்கிறதும் நான் தான், ஆட்டு ஓனரும் நான் தான். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. என்ன சொல்றீங்க? நம்பவே முடியலையே. உங்களை பார்த்தா வந்து அப்படியே ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்கீங்க, டிப் டாப்பா. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு சம்மந்தமே இல்ல. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுனா ஆடு மேய்ச்சா ஆவாதா? இல்ல ஆடு மேய்க்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்களா? ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கல்ல. சரி, ஆமா. அவங்க வந்து எங்க ஆள் தான், நான் தான் ஆள் போட்டிருக்கேன் ஆடு மேய்க்கிறதுக்கு. ஃபுல்லாவே உங்க ஆடு தானா? ஆமா, என் ஆடு தான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையாதான் சொல்றீங்களா? நம்புனா நம்பியா, நம்பாது போய். ஆடு மேய்க்கிறேன்னு சொல்றீங்க, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு. இப்ப நீ ஆடு வாங்க வந்தியா என்ன சைட் அடிக்க வந்தியா? நான் வந்து பக்ரீத் வருது, சரி ஆடு வேணும், ஒரு 5 ஆடு செம்பரி ஆடு வேணும்னு சொல்லிட்டு வந்தேன். விசாரிச்சேன், உங்களதான் சொல்லி விட்டாங்க. ஓஹோ. ஆனா வந்து ஆடுலாம் பார்த்தா சப்பியா இருக்கு, ஆனா ஆட்டுக்காரங்களை பார்த்தா பல்கா இருக்கீங்களே. என்ன பண்ணலாம்? ஆட்டோட சேர்த்து இவ்வளவு வாங்கிடலாமா? ஏய், என்ன சொன்ன இப்போ? ஒண்ணு இல்லம்மா, ஆடு கொஞ்சம் என்ன புல்லுலாம் போட மாட்டீங்களா? அது தண்ணி தவிடு இதெல்லாம் வைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் இந்த ஆட்டுக்கெல்லாம் வைக்க முடியாது. சரி, ஒரு ஆட்டோட ரேட் என்ன ரேட் சொல்லுங்க. எத்தனை கிலோல வேணும் உனக்கு? ஓ, ஆடை பார்த்து தர மாட்டீங்களா? கிலோ கணக்குல தான் தருவீங்களா? ஒரு ஆடு இத்தனை கிலோ போகுன்னு எங்களுக்கு தெரியும்யா. உனக்கு எத்தனை கிலோ வேணும்? ஒரு ஆடு 10 கிலோ என்ன ரேட்டு? 10 கிலோவா? 10 கிலோனா 15,000 ரூபாய் ஆகும். சரி, ஒரு ஆடு வாங்க வந்திருக்க, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, காலை தூக்கணும் இப்படி வச்சு நிக்கிறீங்க. யோ, நீ ஆடு தானே வாங்கிட்டு போற? ஆடு தானே வாங்க வந்த நீ. உனக்கு என்ன ரெஸ்பெக்ட், என்ன வேணும்? எனக்கு ஒரு 5 ஆடு வேணும். அதுதான் பாக்க. சரி வா, அந்த ஆட்டுக்கிட்ட போய் காமிக்கிறேன் உனக்கு என்ன ஆடு வேணும்னு. வாங்குவியா? வா வாயா. ஆனா நம்ப முடியல, நிஜமாவே உங்க ஆடு தானா? யோ, உண்மையிலே எனக்கு தெரியல. யாராவது விளையாட்டு பண்ணுவாங்களா இதுல? வாயா. இல்ல, உன்னோட ட்ரெஸ்ஸுக்கும் ஆடு என்ன சப்பையா இருக்குது. ஆனா வந்து ஓமா, இப்ப என் ட்ரெஸ் என்னத்துக்கு நீ பாக்குற? உனக்கு தேவை ஆடு தானே, ஆடை மட்டும் பாரியா. ஆடு சப்பையா இருக்கு, ஆனா இது பெருசா இருக்குது. என்ன போ, இந்த ஆடு தேடிக்கிற, இந்த ஆடு என்ன ரேட் போகும்? எந்த ஆடு? இந்த ஆடு மணி கட்டி இருக்கா? அந்த ஆடு ஒரு 15,000 ரூபாய் போகும். இந்த குட்டி, அந்த குட்டி ஒரு 8,000 ரூபாய் போகும். ஏமா, இது 15,000ங்கறீங்க, அது வந்து 8,000 ரூபாய்ங்கறீங்க. ஆமா, கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுமா. குட்டினா கம்மியா கொடுப்போம், ஆடுனா பெரிய ஆடு இல்ல, அதெல்லாம் ரேட் ஜாஸ்தி தான். யோ, ஜோடி, ஒரு ஜோடி ஆடே 15,000 ரூபாய் போகுதியா? ஒரு ஜோடி ஆடு வந்து சும்மா குட்டியே நார்மல் சைஸே 15,000 ரூபாய் போகுது. இப்ப ஆட்டு வித்து காசுல தான் இப்ப நீங்க பல்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன ஆக போகுது? எத்தனை வருஷமா அந்த தொழில் பாக்குறீங்க? நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா அப்பால இருந்து இந்த தொழில் தான். சரியா? இதுதான் எங்க குலதெய்வம். ஆடு பசாம அந்த 5 ஆடு வாங்கி பக்ரீத்துக்கு கொடுக்காம நம்மளே ஆட்டை வளர்த்தா என்ன? நம்மளும் ஆடு வளர்த்து இந்த மாதிரி பல்கா இருக்கலாமாட்டிருக்கு. உனக்கு என்ன ஆடு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்புறம் என்ன, ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிருவாமா பாக்கோ. ஆனா ஆட்டுக்குட்டி எல்லாம் பிடிக்க முடியாது. சதை பிடிப்பா இல்லம்மா ஆடு. நீ பாத்தியா? நீ அங்க பாரு, நீ இங்க பாக்குற. நீ இங்க என்னயா உனக்கு பார்வை? பார்த்து பேசுறமா? நான் ஏமா இங்க பாக்குற? நீ முகத்தை பாக்குற மாதிரி எனக்கு தெரியலையே. ஆடு வேணுமா? நான் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். என்ன அட்வான்ஸ்? நீ ஆட்டை பாரு, உனக்கு எந்த ஆடு வேணும்னு சொல்லு. அந்த அண்ணாவை கூப்பிடுறேன், சரியா? அவர் வந்து புடிச்சு கொடுப்பாரு. இது மாதிரி எத்தனை நாள் உங்கள்ட்ட இருக்காங்க ஆடு மேய்க்கிறதுக்கு? எங்க கிட்ட ஆள் இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப 5 ஆட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறேன். என்ன, இங்க வாங்கண்ணே ஒரு நிமிஷம். ஏன்ப்பா உங்களுக்கு வருவார்? அவர் உனக்கு ஆடு வேணும்னு சொன்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா. 5 ஆடு வேணும்னா. ஓனர் நான் தான் சொல்லுவேன். பணத்தை வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. ஆமா, அங்க என்னமா அவரே கடலை போட்டுக்கிட்டு இருக்க? ஐயா, இந்த ஆளு கிட்ட நான் ஏன் சார் கடலை போடுறேன்? இந்த ஆள் வந்து ஏன் மூஞ்சிய பார்த்து வலிச்சிட்டு கிடக்குறான். வலிச்சிட்டு இருக்கான். அவன் மூஞ்சிய பார்த்தா ஆடு வாங்க வந்தவ மாதிரியே இல்ல, வந்ததுல இருந்து என்னையே நோட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, அட்வான்ஸ் எங்க கீழ பாக்குறான், மேல பாக்குறான், வேலைய போடு பாத்துட்டு வாமா. இவன் கிட்ட காசே இல்ல போல இருக்குது பர்ஸ்ல. இவன் ஆடு வாங்க வந்துட்டான். காசு இருக்குதுமா, என்னமா சேர்த்து தரேன். இந்தா வேற 500 ரூபாய் தான் பர்ஸ்ல மொத்தமாவே வச்சிருக்கான். இவன் ஆடு வாங்க வந்துட்டான். அம்மா, அடுத்த வாரம்தாம்மா வாங்க போறா. இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தா. நீ எந்த ஆடுன்னு முடிவு பண்ணாமையா நீ அட்வான்ஸ் தருவேன், நாங்க வாங்கி வைப்போம். அடுத்தது ஆள் வரும் எனக்கு. இந்த கருப்பாடு என்ன ரேட்டு? எது? இது இதெல்லாம் 10,000 ரூபாய்.
அம்மா சொல்லி கொடுமா, கொஞ்சம் பேரம் பேசாம கொடுமா. நான் சந்தைக்கு போனா ரேட்டு ரொம்ப கம்மியா கிடைக்கும். சரி அங்க போய் வாங்கிக்கோ. எது சந்தையில போய் வாங்கிக்கோ போயா. சந்தையில தான் ஏருக்கு மரம் ஆகும், நமக்கு பேச தெரியாது, பேரம் பேச தெரியாது. சந்தையில போனா கையை இப்படி பிடிச்சி இப்படி துணியை போட்டு அது பண்ணுவாங்க. பரவாயில்ல, அதான் நீ அங்க போய் வாங்கிக்கோ, அங்கதானே கம்மி. போய் இவ்வளவு வாங்கிக்கோ. தூரம் மெனக்கிட்டங்க வரமா, கார் அங்க நிறுத்திட்டு வந்திருக்கிறா. சொல்லி கொடுமா சீக்கிரம். சொல்லி என்னத்தை கொடு, நான் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் போடுமா, எனக்கு நல்ல நாள். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்க மாட்டேன், அட்வான்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். சரி நீ சொன்ன ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. இந்த அட்வான்ஸை பிடிங்க பிடிங்க சொல்றேன். பக்ரீத் வேற வருதுமா, வேற எங்க ஆடு கிடைக்கல, பிடிங்கம்மா சொல்றேன். நான் எல்லாம் ₹1 கம்மி பண்ண மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன். ஆடெல்லாம் இப்போ பக்ரீத்னால செம்ம ரேட். இருந்தா இதெல்லாம் பாத்தீங்களா அடிக்கருப்பு, சரியா? ஆமா அதெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. என்னமா சப்பையா ஒண்ணுமே இல்ல உடம்புல. சப்பையா? யோ உனக்கு கண்ணு என்ன பொடனையிலயா இருக்கு? கண்ணு முன்னாடி தானே இருக்கு, பாரியா நல்லா ஆயிரம் ஒட்டி போய் இப்ப மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கலையா, அப்படிதான் இருக்கு. போய் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு நாடு. என்னமா புடிமா இந்த குட்டியெல்லாம் பரவாயில்லம்மா, நீ சொன்ன ரேட்டுக்கே வாங்கிக்கிற புடி. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி தர மாட்டேன். நாளைக்கு நீ ஆடு வாங்கலனா திருப்பி எல்லாம் தர மாட்டேன் நானு. அம்மா ஆடு ஏத்துறப்ப கொடுத்துட்டு போறேம்மா. அதான் திருப்பி தர மாட்டேன் நானு. ஆடு நீ ஏத்தலனா திருப்பி தர மாட்டேன் பைசா. ஆடு ஏத்தும் போது எல்லாரும் ஏத்திக்கலாம் மாட்டிருக்கு. என்னது ஆடு சொன்ன? ஏம்மா ஆடு ஏத்தும் போது சேர்த்து 5 ஆடு மொத்தமா ஏத்திக்கலாம்னு இருந்தம்மா. நான் என்ன சொல்ல போறேன், அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்ன சைக்கிள் என்னமா பண்றீங்க? என்ன அட டெம்போல ஏத்தலாமா, கை பொடியா போய் இட்டுட்டு போலாமான்னு பார்த்தா. நீ ஏத்தும் போது வந்து ஏத்திக்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, வேலை இருக்குப்பா. எப்படியாவது மடக்கி போட்டுற வேண்டியதான் நினைக்கிறேன். ஆடு வாங்கலாமா, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிடலாம் மாட்டேங்க. ஆடு வாங்குற காசு போட்டு டபுள் மடங்கு போட்டு இவ்வளோ வச்சுக்கலாம் மாட்டேங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு இவ்வளையும் அனுபவிக்கலாம். இன்னும் 20 ஆடு வாங்கி கொடுத்தாலும் மேப்பாலாட்டிருக்கு. பார்க்கும், போயிட்டு வந்துடுறேன்.